ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் மார்ச் 31க்குள்ளே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சில காரியங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ இல்லை அப்படின்னா என்னென்ன விளைவுகள்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மார்ச் 31க்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரேஷன் கார்டில் இகேஒய்சியை வந்து நீங்கள் கண்டிப்பாக்கு அப்டேட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் உங்களுடைய ரேஷன் கார்டோட நீங்கள் ஆதார் கார்டை லிங்க் பண்ணாமல் அல்லது அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ மார்ச் 31க்குள்ளே நீங்கள் வந்து வந்தீங்கன்னா உங்களுடைய கேஒய்சி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களுடைய ரேஷன் கார்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ நியர்பையாக எங்கே ரேஷன் கார்டாக இருக்கோ அங்கே போய்ட்டு உங்களுடைய இம்ப்ரெஷன் வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய கேஒய்சி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் ஸோ மத்திய அரசிலிருந்து வழங்கக்கூடிய மானிய உணவுப் பொருட்களை வந்து உங்களால் வந்து வாங்கிக்க முடியாது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனை தான் இந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் 31க்குள்ளே இகேஒய்சி ஆதார் கார்டோட நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக லிங்க் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேனுடன் ஆதார் கார்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணுறது. ஸோ உங்களுடைய பேனோட ஆதார் கார்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் மார்ச் 31க்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வந்து லிங்க் பண்ணணும். ஸோ ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து லிங்க் பண்ணலாம் அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணலாம். ஸோ எஸ்எம்எஸ் மூலமாக பண்ணணும் அப்படின்னா 567678 அப்படின்ற நம்பருக்கோ அல்லது 561161 அப்படின்ற என்ன நம்பருக்கோ ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா போதும். யூஐடி பேன் அப்படி ஃபேஸ் விட்டு ஆதார் நம்பர் அண்ட் பேன் நம்பர்னு சொல்லி அந்த நம்பருக்கு அனுப்பிட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காகவே அது மூலமாகவும் நீங்கள் லிங்க் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா இ-ஃபைலிங் மூலமாகவும் நீங்கள் லிங்க் பண்ணலாம். ஸோ எஸ்எம்எஸ் மூலமாக பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பாசிபிள்ஸ் கிடையாது. ஏன் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைன் அமௌண்ட்டும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இ-ஃபைலிங் 2.0 அப்படின்ற வெப்சைட் மூலமாக நீங்கள் ஆதாரோட பேன் கார்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணுறது உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பேங்க்கில் அதாவது பிஎன்ஜி பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய கேஒய்சியை நீங்கள் ஆதார் கார்டு அதாவது கேஒய்சியை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட்டோட. ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு இப்போதைக்கு என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட்டோட. அதை நீங்கள் பிரான்ச் மூலமாகவும் பண்ணலாம் அல்லது நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் மூலமாகவும் பண்ணலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபார்மர் ஐடி கார்டு. ஸோ விவசாயிகளுக்குன்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஐடி கார்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த ஃபார்மர் ஐடி. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம சேனலில் நம்ம வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம். ஸோ விவசாயிகள் ஸோ உங்களுடைய லேண்ட் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் விவசாயத்துக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்மர் ஐடி நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அது மூலமாக மத்திய அரசிலிருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே இந்த ஸ்கீம் இந்த ஐடி மூலமாக தான் கிடைக்கும். ஸோ தேவையில்லாத பர்சன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து உங்களுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் போகாதபடிக்கு ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து உங்களுடைய நியர்பையாக இருக்கிற இ சேவை சென்டர்ஸ் மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பீடு ஸோ கடன் சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது முக்கியமாக பார்க்கக்கூடியது யூபிஐடி டிரான்சாக்ஷன். யூபிஐடி டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மொபைலில் அல்லது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க யூபிஐடி டிரான்சாக்ஷன்ஸை ஆட்டோமேட்டிக்காகவே ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அல்லது உங்களுடைய இன்ஆக்டிவாக இருக்கிற டீட்டெயில்ஸ் யூபிஐடி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே டீஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸு யூபிஐடி டிரான்சாக்ஷன்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்களா ஸோ கரெக்டாக லைவில் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கும் லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 31 தான். இதுக்கான லாஸ்ட் டேட்டை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க யூபிஐடி டிரான்சாக்ஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸுக்கு. ஸோ அடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். ஸோ இந்த பிஎம் மத்திய அரசினுடைய பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தின் கீழே பதிவு செய்கிறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 31, 2025 வரைக்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே இது ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு இளைஞர்களுக்கு இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஊக்கத்தொகை மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கிது. இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய வயசு வந்து 21 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் 10th 12th பாலிடெக்னிக் டிப்ளமோ பட்டப்படிப்பு எதனாலும் படிச்சிருந்தாலும்
இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஎம் இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா pminternship.mca.gov அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய ஆதார் கார்டு பேஸ் பண்ணி உங்களுடைய அந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒன் டைம் இந்த ஸ்கீம்ஸில் வந்து பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 6,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம் உங்களுக்கு வந்து 5,000 உங்களுக்கு வந்து இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் வந்து March 31 தான். இதுக்கும் லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட். ஸோ மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு சிறு சேமிப்பு திட்டம் தான் இந்த மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். சும்மா குறைஞ்சபட்சமாக 1000 ருபீஸ்லேருந்து அதிகபட்சமாக 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் வந்து தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 7.5 உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டென்யூர் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கான டென்யூராக இருக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் தான் உங்கள் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதிலிருந்து 40% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் விட்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்கள் மற்றும் பெண் குழந்தைங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் 2 இயர்ஸ் டென்யூரில் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுடைய நியர்பையாக இருக்கிற பேங்க்கில் எல்லா பேங்க்லையுமே இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதேமாரி போஸ்ட் ஆஃபீஸிலும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ வேணாலும் 1000 ருபீஸ்லேருந்து 2 லட்ச ரூபாய்க்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமோடைய முக்கிய ரோல்னால் ஸோ பெண்கள் மற்றும் அவங்களுடைய சிறு சேமிப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த முயற்சி வந்து எடுத்திருக்காங்க. அது இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு March 31 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ இந்த காரியங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் எதில் லேக்காக இருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு உடனே நீங்கள் வந்து சரி செய்யுங்க. ஸோ எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள்.